அடியா இந்த வயசு ரோட்ல போறவங்க பாதிக்கப்படுறாங்க. அடங்க மாட்டானுங்க போலவே. கோவை சுந்தராபுரம் காமராஜர் நகர் பஸ் நிலையம் அருகே சம்பவத்தன்று மாலை ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேர் கற்களை எடுத்து வீசி நடு ரோட்டில் தகராறில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. கையில வேற கத்தி வச்சிருக்காயா. இது இந்த தப்பதான் பண்ணக்கூடாது. தான் அணிந்திருந்த காவி வேட்டியை அவிழ்த்து போட்டுவிட்டு கையில் கத்தியை எடுத்து வந்து நடு ரோட்டில் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரை விரட்டினார். இருவரும் சாலையில் நின்று கையில் கற்களை எடுத்து மாறி மாறி மிரட்டினர். சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீதும் வாகனங்கள் மீதும் கற்கள் பட்டதால் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அப்படியே நின்றன. லோக்கல் டிரைவர் கார் மேல விழுந்துச்சு. இருவரையும் தட்டி கேட்கவோ தடுக்கவோ ஒருவர் கூட முயற்சிக்காத நிலையில் போலீசார் வரவும் தாமதமானதால் இருவரும் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு கற்களை வீசிக்கொண்டே இருந்தனர். அடங்க மாட்டானுங்க போலவே. ஒரு கட்டத்தில் கல்வீச்சில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஒன்வேயில் புகுந்து தப்பினார். இறுதியில் வந்த சுந்தராபுரம் போலீசார் இருவரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆட்டோ டிரைவர்களான உதயசூரியன், கதிர் ஆகியோருக்கிடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டதாகவும் குடிபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதும் தெரிய வந்தது. காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசரா.